ஐவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவிலேயே மிகப்பெரிய பூதகாரமாக நடந்திருக்கிற இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய ஒரு இஷ்யூ தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அந்த இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இசையமைத்த படங்களில் அத்தனை இசையும் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் அந்த உரிமை, என்னை தாண்டி இந்த பாடல்களை யாரும் ஒளிபரப்பக்கூடாது, யாரும் இது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இளையராஜா சார்லேருந்து கிரியேட் பண்ணி அது கோர்ட்டு மூலமாகவும் அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடச்சி அது இன்றைக்கி அது நடைமுறையில் இருந்து எல்லாருமே அதை ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்காங்க. இசைன்னா ஒரு படத்தில் ஒரு 4-5 பாடல்களை பதிவு பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவரோட ராயல்ட்டி அவர் எதுக்காக கேட்குறாரு, என்ன விஷயத்துக்காக கேட்குறாருன்னு யாருக்குமே தெரியாது. சில காலங்களுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா வானொலியத்தில் இளையராஜா சார் பாடு தான் ஒளிபரப்பாகும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வானொலிகளும் இளையராஜா சாரோட பாட்டு தான் ஒளிபரப்பாகும். அதை தாண்டி ஒளின்னு வர காலகட்டங்களில் அவரோட பாட்டுகள் ஒளிபரப்பாகும். ஸ்டேஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட பாட்டுகளை சிங்கர்லாம் பாடி ஆடியன்ஸை மகிழ்விப்பாங்க. இது இளையராஜா சார் பாடுங்கிறத கேட்டு எல்லோரும் மகிழ்வாங்க. அந்த விஷயங்கள் மாறி இன்றைக்கி அதுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இன்றைக்கி மாறி இருக்குது. ஏன்னா என்னோடய பாட்டை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சார் இளையராஜா அவர் சைடில் ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, நான் ஒரு சினிமாவில் ஒரு கலை இயக்குனராக 4-5 படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முத்துராய் சார் விஜயமுருகனோட உதவி கலை இயக்குனராக பணியாற்றிட்டு இன்றைக்கி என்னோடய ஓனியில் 4 படங்கள் என்னோட இதில் கலை இயக்குனராக பணியாற்றிட்டு இருக்கேன். அதனால தான் அந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம். இப்போ இவங்க கேட்குற அந்த உரிமம், அந்த ராயல்ட்டினால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கேட்டு ரசித்த பாடல்கள் அதெல்லாம் நமக்கு இல்லாமல் போயிடுமோன்னு ஒரு பயம். ஏன்னா வானிலத்தில் ஒளிபரப்ப முடியாது, இதில் பண்ண முடியாது. இந்த பாட்டு உருவாகிறதுக்கு காரணங்களை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இந்த பாட்டு எப்படி உருவாகுது, இளையராஜா சார் ஒரு பாட்டு எப்படி போடுறாரு, என்கிட்ட 4 பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ண வர்றதில்லை. ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இளையராஜா சார்கிட்ட 4 பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை நம்பி யாருமே ப்ரொடியூஸ் பண்ண வர்றதில்லை. அந்த பாட்டு எங்கே உருவாகுது, அவரோட இசை எங்கே உருவாகுது, அந்த இசையை உருவாவதுக்கான இடங்கள் எங்கே, அதை தான் நம்ம தெளிவாக பார்க்கணும். ஏன்னா தமிழ் சினிமாவில் பல இயக்குனர் ஆவதுக்கு முந்தி உதவி இயக்குனர்களாக பணிபுரிஞ்சிருப்பாங்க. உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்மளும் சில இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில கதைகளை உருவாக்கியிருப்பாங்க. அந்த கதைகளை உருவாக்கிக்கிட்டு எங்கேயோ ஓடி போய் தேடி போய் ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிருவாங்க. அந்த ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு இந்த கதையை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அந்த ப்ரொடியூசர் அந்த கதையை கேட்டுக்கிட்டு இந்த கதைக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகணும்னு ஒரு விஷயத்தை கேட்பார். அப்போ அந்த இயக்குனர் என்ன சொல்லுவார்னா, இந்த படத்துக்கு இந்த கதைக்கு ஒரு 5 கோடி ரூபா பட்ஜெட் ஆகும் சார் அப்படின்னு சொல்லுவார். அந்த 5 கோடி பட்ஜெட் ரூபாய்க்கு என்னென்னங்கிறத டீட்டெயில் கேட்பாங்க. இந்த டீட்டெயில் கேட்கும்போது அவங்க ஒரு பட்ஜெட்டு போடுவாங்க. பட்ஜெட்டு போடும்போது இந்த கதையினுடைய இந்த படப்பிடிப்பு முடியுது வரைக்கும் ஒரு பட்ஜெட்டை கேட்பாங்க. அப்போ இதுக்கு சாங் ரெக்கார்டிங், கம்போசிங், அப்புறமா ஆர்டிஸ்ட்டு, அப்புறமா மற்ற மாதிரி படப்பிடிப்புக்கான செலவுகள், ஆர்டிஸ்ட்டு சம்பளம், இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டாக போட்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் இது மியூசிக் டைரக்டர் நம்ம படத்துக்கு யாருன்னு கேட்கும்போது அந்த ப்ரொடியூசர் கேட்பார், என்னோடய கதைக்கு யாருப்பா நீ ப்ரொடியூசராக, மியூசிக் டைரக்டராக யாரை போடலாம்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொடியூசர் கேட்கும்போது அந்த காலகட்டத்தில் இளையராஜா இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நிறைய மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க. தேவா இருப்பார், இல்லைன்னா அப்படி பல இது இருப்பாங்க. இளையராஜா இருப்பார். அதை தாண்டி அங்கே போனீங்கன்னா எம்எஸ் சூசனாசன் இருப்பார். அப்படி நிறைய மியூசிக் டைரக்டர்லாம் இருப்பாங்க. அப்போ உன்னோட கதைக்கு யார் இசையமைச்சா நல்லா இருக்கான்னு அந்த ப்ரொடியூசர் அந்த டைரக்டரை கேட்பார். இங்கே தான் அந்த 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 இசையை உருவாவதுக்கான அடித்தளமாக இருக்குது. அப்போ அந்த இயக்குனர் சொல்லுவார்,
இந்த படத்துக்கு என்னோட கதைக்கு தகுந்த ஒரு இசையமைப்பாளர் வந்து இளையராஜா தான் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவார். அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் நீ கொடுத்துருக்க பட்ஜெட்டில் இளையராஜாவோட பட்ஜெட் என்ன நீங்கள் அப்போங்கும்போது அந்த இயக்குனர் தான் அந்த பட்ஜெட்டை வந்து சொல்லுவார். இளையராஜா சார் இன்றைக்கி இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இவ்வளோ ஆகும் சாருங்கும்போது சரி அந்த ப்ராஜெக்ட் 1 கோடி வந்து அதை ஆரம்பிக்கும் போது முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இளையராஜா சார்கிட்ட போயிட்டு இந்த கதையை போய் சொல்லுவாங்க. கதையை சொல்லி அவர் ஓகே சொல்லணும், அப்புறம் தான் அந்த படத்துக்கே இசை அமைப்பார். இதுதான் இது. அப்போ அந்த இயக்குனர் வந்து நீ இதுக்கு முன்னே யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்கலாம் அந்த டீட்டெயிலெலாம் கேட்பார். எல்லா விஷயத்தையும் அவர் கேட்டுட்டு கதையை கேட்பார். கதையை கேட்டதுக்கப்புறமா அந்த கதைக்கான உனக்கு எத்தனை சாங் இந்த படத்தில் வைக்கிறீங்க நீ அந்த விஷயத்தையும் அவர் கேட்பார். இளையராஜா சார் கேட்பார், இந்த படத்தில் நீ எத்தனை சாங் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்பார். அப்போ அந்த இயக்குனர் வந்து சொல்லணும், இந்த படத்தில் வந்து இத்தனை சாங்கு வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு சாங்குக்கும் சிச்சுவேஷன் சொல்கிறது யார் அப்படின்னா அந்த படத்தோட இயக்குனர் தான் அந்த சாங்கோட சிச்சுவேஷனை சொல்லுவார். இவர் கதை சொன்னோடனே 4 சாங் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு இளையராஜா சொல்ல மாட்டார். அந்த சிச்சுவேஷனை கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஓகே அடுத்த மாதம் 14ஆம் தேதி நம்ம வந்து கம்போசிங்கில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லுவார். கம்போசிங்னா என்னென்னா அந்த சாங்கு உருவாவதற்கு டியூன் போடுவாங்க. அவங்க வந்து ஹார்மோனியம் வச்சு அவர் வந்து அந்த சாங்குக்கான விஷயத்த வந்து தன்னானே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போடுவார். அப்போ இந்த டைரக்டர் வந்து இப்போ கதாநாயகி சந்திக்கிறாங்க சார், சந்தித்து அவங்களோட ஃபீல் மூடு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு 5-6 படங்களை ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்த படங்களாக இருக்கலாம், இதுக்கு முந்தி வந்த சாங்குகளாக இருக்கலாம், அந்த விஷயத்தை ரெஃபரன்ஸை சொல்லி அவர் அதுக்கு ஒரு டைம் எடுத்து அங்கே தான் அவர் அந்த சாங்கோட டியூனை வந்து ஆரம்பித்து அவர் போடுற டியூனு ஃபஸ்ட்டு டியூனு எனக்கு டைரக்டர் சொல்லுவார் எனக்கு பிடிக்கலம்பார். செகண்ட் ஒரு டியூன் போடுவார், அது ஓகேன்னுவார். இப்படி தான் அந்த சாங்கு உருவாவதுக்கு ஒவ்வொரு கட்டத்துலேயும் இந்த இயக்குனரோட அந்த இவர் போடுற டியூனை செலக்ட் பண்ணுறது வந்து அந்த இயக்குனரோட வேலை. சரி ஓகே இப்போ வந்து அந்த டியூன் உருவாயிடுச்சு, இப்போ இதுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதணும். அதுக்கு யாரை பார்ப்பாங்கன்னா வைரமுத்து, வாலி அந்த மாதிரிப்பட்ட கவிஞர்கள்ட்ட போவாங்க. அவங்ககிட்ட போயிட்டு இதே இயக்குனர் தான் 25 வருஷம் 30 வருஷம் போராடி ஒரு படம் பண்ணுறதுக்காக போராட்டுக்கு ஒரு இயக்குனர் தான் அந்த டியூனை சூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி அந்த கதைக்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போகிறாங்க, ஒன்றிலே வைரமுத்திட்ட போவாங்க, இல்லைன்னா வாலிகிட்ட போவாங்க, இல்லைன்னா பழனி பாரதிகிட்ட போவாங்க, இல்லைன்னா பிரைசுடன்கிட்ட போவாங்க, இல்லைன்னா முத்துக்குமார்கிட்ட போவாங்க, இல்லைன்னா கவிஞர் அப்படி பலப்பட்ட கவிஞர்கள்ட்ட யார் அவருக்கு தேவையோ அந்த கவிஞரை செலக்ட் பண்ணது யார், இயக்குனர். அந்த இயக்குனர் தான் போய்கிட்டு கவிஞர்களை செலக்ட் பண்ணுறாரு. பண்ணி அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து வரிகளை வந்து அவங்க போட சொல்கிறாங்க. ஒரு சுச்சுவேஷன் சொல்லி அவர் ஒரு வரிகளை போடுறாரு. அப்போ எங்கே உருவாகுது சாங்கு, அந்த படத்துக்கான பாடல் எங்கே உருவாகுது, இளையராஜாவோட டியூனும் கவிஞர்களோட வரிகளும் சேர்ந்து தான் அங்கே உருவாகுது. எங்கே உருவாகுது, காவிரி எங்கே உருவாகுது, எங்கேயோ ஒரு இடத்துல உருவாகி எங்கேயோ மக்களுக்கு பயனடுவது மாதிரி இவங்களோட டியூன் வந்து இளையராஜாட்ட உருவாகுது, அந்த கவிதை வரிகள் வந்து கவிஞர்கள்ட்ட உருவாகுது. ரெண்டும் சேரும்போது தான் அது வந்து பாடலாக மாறுது. இந்த பாடலாக மாறுறதுக்கு ப்ரொடியூசர் வந்து கண்ணீர் வடிக்கணும். ஏன்னா இங்கே கம்போசிங் போடும்போது அவங்களோட ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வாடகை, அந்த கம்போசிங்கான ஒரு இது, அந்த மியூசிக் டைரக்டருக்கான ஒரு சம்பளம் எல்லாம் கொடுத்து, இந்த லிரிக்ஸிட்டுக்கு அந்த கவிஞருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து, எல்லா சாங் ரெக்கார்டிங் பாடவர்களுக்கு வந்து பல லட்சம் எல்லாமே கொடுத்து எடுத்து ஒரு பாடலை உருவாக்கி கொண்டு வர்றதுக்கு மூல காரணமாக இருக்கிறது இயக்குனரும் ப்ரொடியூசரும் தான். இப்போ ஒரு பாட்டு உருவாயிடுச்சு, சூப்பர் ஹிட்டு. இந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு யாரெல்லாம் காரணம், இயக்குனர் வந்து அவருக்கு பிடிச்சது மாதிரி ஒரு டியூனை செலக்ட் பண்ணுறாரு, அவருக்கு பிடிச்சது மாதிரி ஒரு கவிஞரை தேர்ந்தெடுக்கிறாரு, அதுக்கு தேவையான பணத்தை ப்ரொடியூசர் போடுறாரு. அந்த ப்ரொடியூசர் போடுற அந்த பணத்தில் தான் இது எல்லாமே உருவாகுது. இங்கே சொந்தம் கொண்டாடுறதுக்கு பணத்தை வாங்கிட்டேன்னா நீ வந்து ஒரு லேபர். பணம் வாங்கிட்டாலே
அந்த பணத்துக்காக வேலை செய்கிறவங்க தான் நீங்கள். அது கவிஞராக இருக்கலாம், இல்லை இளையராஜாவாக இருக்கலாம். பணம் வாங்காமல் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களோட சொந்தமாக இருக்கலாம். இன்றைக்கி நாட்டில் நடந்துருக்க இந்த ரியாலிட்டி, எனக்கு யாருக்கு என்ன சொந்தங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ இதை பார்க்கும்போது நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரு இயக்குனர் டியூன் வாங்குறாரு, கவிஞரை பிக் பண்ணுறாரு, அந்த வரிகளை செலக்ட் பண்ணுறாரு. இந்த விஷயங்களை ரெண்டுத்தையும் கோர்த்து ஒரு பாடலாக உருவாக்குறதுக்கு ப்ரொடியூசர் பணம் போடுறாரு. நீங்கள் அதுக்கப்புறமா தான் அந்த பாடலை அந்த இயக்குனர் அந்த ப்ரொடியூசர் கையில் கொடுக்குறீங்க. அவங்க அதை கொண்டு போயிட்டு அவங்க அட்ரு ஃப்ளாப் ஆச்சோ சும்மா போச்சோ அது அவங்களோட இது. ஆனால் படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா ப்ரொடியூசரை காணாது, டைரக்டரை காணாது. உங்கள் பாடல்கள் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் காசெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த பாட்டுக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயங்கிறது தான் ஒவ்வொரு சாமானியனோட ஒரு விஷயம். இப்போ என்னென்னா, இந்த பாடல்களுக்கு நீங்கள் உரிமை கொண்டாடி நாங்கள் எங்கே இந்த வானிலை நிலையங்கள்லையோ இந்த டிவியில் இந்த பாடல்களை கேட்டு நாங்கள் கேட்க முடியாமல் ஆயிருமோங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த வீடியோவை போடுறோம். இன்னும் இந்த வீடியோவோட சில விஷயங்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணுறோம்.